உனக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து ஆர்மி ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்து உனக்காக சில விஷயம்லாம் கேதர் பண்ணி சொல்கிறேன். முதல் விஷயம், டாப் 5 பவர்ஃபுல் ஆர்மியில் இந்தியன் ஆர்மியும் ஒன்று. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியில் ஆக்டிவ் ட்ரூப்ஸ், ரிசர்வ் ட்ரூப்ஸ்னு 2 இருக்குது. இந்த ட்ரூப்ஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா படைகள். இந்த ஆக்டிவ் ட்ரூப்ஸில் 12,37,117 படைகள் இருக்குது. இந்த ரிசர்வ் ட்ரூப்ஸில் வந்து 9,60,000 படைகள் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 93 டிபார்ட்மெண்ட், 40 டிவிஷன், 14 க்ரோப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. பட் இதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் இருக்குது. இந்த ஏஜுக்குள்ளே தான் இருந்தால் போக முடியும், இந்த ஏஜுக்குள்ளே இருந்தாலும் போக முடியாது அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் எல்லாத்துக்கும் போக முடியும். சில ஏஜுக்குள்ளே இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் போக முடியும், மற்ற எதுக்கும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஏஜ் ஆகிடுச்சு, ட்ரை பண்ண முடியாது, அவ்வளோதான், எங்கள் ஆர்மிக்கே போக முடியாது அப்படின்னா மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ உங்கள் ஏஜுக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்ட வேலைக்கு போக முடியலனா கூட, பட் ஆர்மியிலே வேறு டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வேணால் வேகன்சி இருக்குது. 2024 மட்டும் மொத்தம் 25,000 போஸ்ட் வேகன்சியாக இருக்குது இந்தியன் ஆர்மியில். ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்களாம் போகலாம் ஆர்மிக்கு. ஆனால் வந்து ஏஜ் ஆக ஆக சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் போக முடியும், எல்லா போஸ்ட்டுக்கெலாம் போக முடியாது. ஆனால் இந்த ஏஜுக்கு உள்ளே இருக்கணும். மற்றதெல்லாம் பேசிக்ஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் புதுசாக யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். ஹைட்டு வந்து 166 இருக்கணும், வெயிட் வந்து 50 இருக்கணும் நம்ம ரீஜியனுக்கு. ஆனால் வந்து நான் 158 தான் இருக்கேன், 160 தான் இருக்கேன்னா என்னால் போக முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் போக முடியும். ஆனால் வெயிட் 50 இருக்கணும். பட் ஆனால் 160 இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர். ஓகேங்களா? மற்றதெல்லாம் 10th 12th மார்க் ஷீட் மார்க்ஸ் தான். ஆனால் வந்து பர்சன்டேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 50% இருக்கணும் எஜுகேஷனில். ஆனால் மினிமம் வந்து ஒரு 33% இருக்கணும். அப்படின்னு தான் கண்டிப்பாக நீங்களும் போகணும். ஆல் த பெஸ்ட். யாராச்சும் இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. அடுத்ததாக துப்பாக்கியில் என்ன மாதிரிலாம் துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ரைஃபிள்ஸில் பார்த்தோன்னா AK-47, AK-74, TAR-21, M16A2, SIG-716, AK-103. அதே ஸ்னைஃபர் ரைஃபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் கூட பொட்டுன்னு போட்டுருவாங்க, அவ்வளோ ஷார்ப்பான இருக்குது. 1800 மீட்டர் அந்த பக்கம் தான் கூட போட்டுருவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த துப்பாக்கிலாம் சின்ன ஒரு ட்ராப் தான். இதை விட பயங்கரமான வெப்பன்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆர்மியில். ஸோ இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேறு வீடியோ பண்ணி உங்களுக்காக போடுறேன். இல்லை எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். சரி, ஓகே, டாடா, பாய்.